வணக்கம். வாமு கோமுவின் இருக்கிறார்கள் மனிதர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கதை இருக்கிறார்கள் மனிதர்கள். இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வோம் என்று ரூத் நினைத்து கூட பார்க்கவில்லை. இப்படியான சூழலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு ஆதரவற்று நின்றிருந்தாள். எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை என்று கோவையில் இருக்கும் இவள் அக்காதான் அடிக்கடி சொல்வாள். இப்போதுதான் ரூத்திற்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் தெரிந்தது. ரூத்தின் பதட்டத்துக்கு காரணம் பீட்டர் ஐயா இறந்து விட்டதுதான். கடந்த 4 மாதமாக அவருக்கு வேளைக்கு மாத்திரைகளையும் டானிக்குகளையும் கொடுத்து கவனித்து கொள்ளும் பணிப்பெண்ணாய்தான் டெய்சி அம்மா இவளை நியமித்திருந்தாள். டெய்சி அம்மா வேறு யாரும் இல்லை, பீட்டரின் மனைவிதான். இருவருக்கும் வயது வித்தியாசம் என்று பார்த்தால் 15 வருடங்களாவது இருக்கும். டெய்சி அம்மாவின் தலைமுடி கற்றைகளில் 1-2 இப்போதுதான் நரைக்க துவங்கி இருக்கின்றன. இந்த ஈரோடு நகரில் அரசாங்க பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணியாற்றி கொண்டு இருக்கும் டெய்சி அம்மாவுக்கு வயது 48 ஆகிறது. இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பீட்டர் ஐயாவை இவள் மணந்து கொண்டபோது வயது 24. இத்தனை வருட தாம்பத்திய வாழ்வில் தன் வயிற்றில் ஒரு புழுப்பூச்சி கூட உதிக்கவில்லையே என்ற இயக்கம் டெய்சி அம்மாவின் மனதில் இருப்பதை வந்த கொஞ்ச நாளில் ரூத் உணர்ந்து கொண்டாள். பீட்டர் ஐயா ஒரு இதய நோயாளி. பணம் உள்ளவர்களுக்கு கடவுள் ஏதோ வகையில் நோயையும் கொடுத்து அவர்களை அவஸ்தைக்கு உள்ளாக்கி விடுகிறார் என்றே ரூத் நினைத்திருந்தாள். ஆனாலும் இது டெய்சி அம்மாவின் குடும்பத்துக்கு அதிகம்தான் என்று நினைத்தாள். ஏற்கனவே குழந்தை பாக்கியத்தை கடவுள் பறித்து கொண்டாரே, பின் எதற்காக இந்த வியாதியும்? நோயாளி கணவரை கவனித்து கொள்ள பெண் தேவை என்ற பேப்பர் விளம்பர வரிகளை கவனித்துதான் ரூத் தன் அக்காவிடம் அதை காட்டினாள். அது மளிகை கடையில் கடலை மாவு வாங்கி வருகையில் அதை சுட்டி கொடுத்த காகிதம். எந்த மாதத்தின் எந்த வருடத்தின் துண்டு பேப்பர் என்று கூட இவளுக்கு தெரியாது. இருந்தும் அக்கா வீட்டில் தனக்கிருக்கும் பிரச்சனைகளை மனதில் உணர்ந்தவளாய் விளம்பர வாசகங்களின் கீழிருந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டாள். ரூத் தான் 12வது வரை படித்த விஷயத்தையும் மேற்கொண்டு படிக்க இயலாத வறுமையையும் அப்பா அம்மா தன்னை விட்டு போன துக்கமான செய்தியையும் அக்காவின் கணவர் தன்னை 2வது மனைவியாக அடைய வலைவிரித்திருப்பதையும் எதிர்முனையில் கேட்டுக்கொண்டிருந்த டெய்சி அம்மாவிடம் விவரித்தாள். எல்லா தகவல்களையும் கேட்டுக்கொண்ட டெய்சி அம்மா பெருமூச்சு விட்டாள். அந்த விளம்பரத்தை பேப்பரில் கொடுத்து 1 மாத காலம் ஆகிவிட்டதாகவும் 1-2 பெண்கள் 2000 என்ற சம்பளத் தொகை போதாது என்றதாகவும் வீட்டிலேயே தங்கிக் கொள்ளும் யோசனையை அவர்கள் நிராகரித்து விட்டதாகவும் கூறியவள் இதற்கெல்லாம் சம்மதமா என்று கேட்கவும் ரூத் உடனே சம்மதித்தாள். மேலும் டெய்சி அம்மாவின் குரல் இறந்து போன தன் அம்மாவின் குரலை ஒத்திருப்பதையும் உணர்ந்தாள். அக்கா தன் ஒரே தங்கையை இப்படி அனுப்புவதற்காக அழுதாள். மாறாக வேறு வழி ஏதுமில்லாத நிலையை எண்ணியும் அக்கா அழுதாள். அழுவதை தவிர அவளுக்கு வேறு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. டெய்சி அம்மா ரூத்தை தன் குடும்பத்தில் ஒருத்தியாகவே பாவித்தாள். அவர்களுக்கு குழந்தை என்று பிறந்து அதுவும் பெண்ணாக இருந்திருந்தால் தன் வயதுதான் இருக்கும் என்று ரூத் நினைத்து கொண்டாள். போதாததற்கு பீட்டர் ஐயா எந்த நேரமும் கட்டிலில் இருந்தாலும் இவளை வாமகளே என்றேதான் குரல் நடுங்க கூப்பிடுவார். மாத்திரைகள் மீது அவர் தீராத வெறுப்பும் கொண்டிருந்தார்.